நேற்றுக்கு வஞ்சி கிஞ்சி போடுவேன்னு வாயை புத்திக்கிட்டு கிடந்தேன். கண்ணெல்லாம் பூத்து போயிடுச்சு இல்லை? அப்படி ஒரு விஸ்வரூபம் நம்ம வேட்டைக்கருப்பு மாதிரி வானத்துக்கும் பூமிக்குமா. அப்படியே நம்ம பெரியய்யாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ரத்தத்திலேயே ஊறி போனதியா. வேண்டான்னு சொன்னவொன்னே தானே எப்படி விலகி போகும்? இந்த பிள்ளையெல்லாம் ரொம்ப நாளைக்கு பொழைச்சி கிடக்கணும்யா. நீங்கள் பாட்டுக்கு ஆளாளுக்கு அவனை உசுப்பி விட்டு சண்டை இறக்கி விட்டாதீங்க போய். என்னப்பு அங்க அருவாலை வீசிட்டு இங்க லாட்ஜில் வந்து ரூம் போட்டு கமுக்கமா உட்காந்துருக்கீங்க? பார்த்தேன் போ விடிகாலையில் ஆளுக்கு வேவு பார்த்து அருவா வீசுந்த பார்த்தேன், நல்லா பார்த்தேன். நானும் அவன் சாவ கண்ணால பார்த்து விடலான்னு நினைச்சேன். என்னைக்கு லேட்டா வர ட்ரெயின் இன்னைக்கு சரியான நேரத்துல வந்து காரியத்தை கெடுத்து விடுச்சு. நீங்க வீசின அருவா நான் பார்த்த மாதிரி நண்டு நின்று பார்த்துட்டா கூட ஒத்த உசுறு திரும்பி வந்திருக்க முடியாது. அவங்கடி பறக்குதா போய்ங்க, அவ்வளவு ஈஸியெல்லாம் போட்டுற முடியாது. நினைச்சா வெட்டி சாயகத்துக்கு அவன் ஒன்னும் வாழ மரம் இல்ல, ஆலமரம். நின்னு நிதானமா தான் போடணும். 15 வருஷம் பகை. அப்போ 15 வருஷம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டேன். நான் இருக்கேன். அவன் வீட்டுல எங்க கதவு ஜன்னல் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒட்டு மொத்தமா போட்டு தள்ளிடுவோம். கூட இருக்கேன், நம்பு. ஹலோ, நான் பாலு பேசுறேங்க. கார்த்திக் இருக்கானா? இல்லைங்க, அவங்க மாறி போயிட்டாங்க. எப்போ? தெரியாதுங்க, நாங்க புதுசா குடி வந்திருக்கோம். நம்பர் ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லைங்க, நம்பர் எதுவும் கொடுக்கலீங்க. ஏய், என்னாச்சுடா? ஒண்ணு இல்ல. அப்பா ஏதோ இருக்கு, அதான் மூஞ்சிலே தெரியுதே. காலையில இருந்து பாத்துட்டு இருக்கோம்ல, என்னன்னு சொல்லு. சொல்லு. இல்ல, அவங்க இப்ப ஊர்ல இல்ல, மாறி போயிட்டாங்களா?
அதானா? அதனால என்னடா இதுக்கா கலங்கிட்டு இருக்க? இப்ப என்னப்ப ஊர் மாறி போயிட்டா எல்லாம் மாறி போயிடுமா? இந்த பூமியில தானடா இருக்கா? உன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கல, அந்த ஆசையும் அந்த கனவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா காத்தே கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். என்னையா சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கீங்க? அது கேட்டாது போய் தொலைங்க. அப்ப உனக்கு வச்சப்படாதீங்க. போய் சரியான இடத்துல வைக்கும் பார்க்கணும். இல்லைன்னா காலம் கூட என்னமோ நொண்டிட்டு கிடக்க வேண்டியதான். இல்ல வண்டி நிறுத்த அந்த பொட்டி கடையில் கேளு. தம்பி பேத்தார் வீட்டுக்கு எப்படி போனோம்? ஏன் சொல்லி கிடைக்கணுமா? அந்த பக்கம் தான் போறேன், ஃபாலோ பண்ணு. வண்டியோடா தூக்குடா. விட்டு தூக்குடா. அப்ப என்னையா எங்க விட்டு யார தூக்க சொல்றீங்க? இங்கெல்லாம் அவன் ஆளுங்க தெரியும்ல. மாட்டினா உசுரோட திரும்ப முடியாது. நான் சொல்றேன் முக்கு விட்டு தூக்குவோம். எங்க போவா? மாப்பிள்ள எப்ப வந்தீங்க? இப்பதான் ஒரு வாரம் தான் ஆச்சு. மரும புள்ள என்ன நெருங்கன்னு வளர்ந்துட்டியா? அடையாளமே தெரியல. திரும்ப பாரு. திரும்ப போ. எங்க எங்க போயிட்டா என்னடா வண்டி ஓடு. யோ வாயா. மாசம் மாசம்ட்டு பொங்கல் தின்ன மாதிரி போட. வா வா. அப்படியே லெஃப்ட்ல போனா 3வது வீடு தாமரகுளம் பக்கத்துல மஞ்சள் கேட் போட்டிருக்கோம். போ. விட்டு தூக்குடா. என்னல்ல ஆட்டோ டிக்கெட் எப்படி வரானுங்க பாரு. தலைய உள்ள போடு. டேய் தலைய உள்ள தலைய தலைய குனிடா குனி. அப்ப வர்றது யாரு பாத்தல? தொர இன்னைக்கு தொலைஞ்சோம். கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆட்டோ அடிச்சு விட்டாங்கயா. ஆட்டோ அடிச்சு விட்டாங்க அந்த கார்கார பயக. எந்த ஒரு வண்டி? நீ வந்திருக்கிற வேகத்துக்கு புள்ள ஓட்டிக்க மாட்டிருந்தா உசு தப்புமா? எங்க போகணும்? பேத்தார் வீட்டுக்கு போது இங்கிட்டே முடிக்கிட்டு நிக்கிற. அப்படி போ. என்னையா அப்படியே விட்டுட்டு வந்துட்டிய? வேணும்னு யாராவது ஆட்டோ அடிப்பாங்களா? தெரியாம அடிச்சுட்டான் விடு. காசு பணம் வாங்கலாம்ல இருந்தேன். அதுக்கு என்ன, நான் கொடுக்குறேன் காசு. கருக்கடுத நல்ல பிள்ளையா போச்சு. ஐயா கிட்ட காசு வாங்குறது இருக்கட்ட எவ்வளவு ஆசை ஆசையா வளர்த்துருக்கேன். ஐயா வந்து சாப்பிட்டு போங்க. ஏய் எங்க ஊருக்கு வந்து என்ன எங்கன்னு கேக்குறியா? ஐயோ போச்சு, அப்பா அம்மா உள்ள இருக்காங்க. ராமேஸ்வரம் போறதுக்காக வந்தோம். நீ பாட்டு அடிச்சிட்டு வந்துட்ட. எல்லாருக்கும் உன் மேல கோவம். சத்தியமா எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ மாட்டேன், நான் போறேன். ஏய்
ஏய் பாலு, பாலு மதுரைக்கு போறோம்னு சொன்ன உடனே நினைச்சேன் உன்னை பாப்போன்னு. பாத்துட்டேன். வீட்டுல எல்லாருக்கும் உன் மேல கோவம், ஆனா எனக்கு இல்ல. அந்த ஆள் இங்கதான் எங்கேயோ இருக்காரு, பாத்திர கித்திர போறாரு. நான் வரேன். சார் என்ன சார் இங்க இருந்து வரீங்க? எதிர்பார்க்கவே இல்ல. மத்தவங்க எங்க சார்? சார் 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 என்ன சார் பேசிட்டே இருக்கும்போது சொல்லாம கொள்ளாம உள்ள போயிட்டீங்க. வாங்க சார். சார் வாங்க, எது இருந்தாலும் பேசிக்கலாம் சார். கை கொடுங்க. வாங்க, கையை கொடுங்க சார். சார் கை சார் வாங்க சார். சார் வாங்க. சார் சார் இப்படி பேசாம போனா என்ன சார் அர்த்தம்? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் என்ன என்னாச்சு? நெருங்கிடுச்சு. சார் 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 ப்ளீஸ் சார், கொஞ்சம் பர்சனலா பேசணும் சார். சொன்னா கேளுங்க சார். ஒரு மனுஷன் இதுக்கு மேல இறங்கி வர முடியாது சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 நான் சொன்ன சார் நீ என்னாச்சு? ஏன் சொதப்பிடுச்சு. சரி 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 போ. மீனாட்சி, பாலு ஒளிஞ்சிட்டு இருக்காரு. நான் பாத்துக்கிறேன். சார் சார் பாத்துட்டேன், வெளில வாங்க. டேய் இதெல்லாம் எடுத்து வைடா. எங்கெல்லாம் போய் தேடுது உங்களை? எங்களை எதுக்கு தேடுறீங்க? நாங்க என்ன சின்ன பாப்பாவா? எங்க போய் தொலைஞ்சீங்க? இங்க தாங்க இருக்கோம். என்ன ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோம்? சரி கிளம்புங்க. கோயிலுக்கு வந்தாச்சு, இப்படி அறக்க பறக்க கிளம்புங்கன்னு சொன்னா என்ன ஏய் அர்த்தம்? போணுங்கறல்ல. கிளம்பு. இருங்க, என்ன இது? ஏய் கிளம்புடா. காணாதத கண்ட மாதிரி இந்த குதி குதிச்சாரு. சும்மா நோய் நோய் நட்டே. நடங்க. டா. இப்படி. ஓ. நான் இதுக்கு தான் சொன்னேன் மதுரையே வேணான்னு. பார்க்க கூடாதுல, பார்க்க வேண்டியிருக்கு. சார் ஒரு நிமிஷம். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? யாரு சார் அடிச்சேன்? யார் சார் அவன்? ஒரு ரவுடி பொறுக்கி கண்ணில் தப்புன்னு பட்டுச்சு, அடிச்சேன். தப்பா சார்? சொன்னீங்க புராணத்திலயும் கதைகள்ல தான் இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்க முடியும். தட்டி கேட்கறதுக்கு எவனோ ஒருத்தன் வரமாட்டானு கேட்டீங்க. அந்த எவனோ ஒருத்தன் உங்களுக்கு தெரிஞ்சுனாவோ இல்ல உங்க வீட்டு பக்கத்துலயோ இருந்தா உங்களுக்கு பிரச்சனை. நம்ம கதவுக்கும் ஜன்னலுக்கும் ஆபத்து வந்துடும் பயம். அதானே சார்? என்ன சார் சத்தியமா சொல்றேன் சார், ஒரு வாரம் உங்க வீட்டுல தங்கினேன். சொர்க்கம் சார் உங்க வீடு. அந்த ஊரு, ஜனங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா தப்பான ஒரு விஷயம் பார்த்தேன். என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அதான் அடிச்சிட்டேன். சாரி சார். நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நீங்க கோயிலுக்கு வந்திருப்பீங்க. இந்த நேரத்துல இடைஞ்சலா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க சார். நான் கிளம்புறேன்.